இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வளைவு நெக்ல ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வந்து ஒரு வளைவு நெக்குக்கு உங்க ப்ளவுஸுக்கு தக்கன உயர அகலம் எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி வளைவா வரைஞ்சிட்டு கேன்வாஸும் சேர்த்தே நான் வரைஞ்சிருக்கேன். அப்பதான் வந்து அந்த தச்சு திருப்பும் போது அந்த கேன்வாஸ் நமக்கு நல்லா வரும். இப்போ அதே சேஃப்ல நம்ம ஒண்ணா வச்சு வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த சேஃப்கள் மாறாம இருக்கும். அதுக்காக தான் ஒண்ணா வச்சு விட்டுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கேன்வாஸை நல்ல துணியில வந்து அயன் பண்ணிட்டு, இப்போ பாருங்க இந்த மாதிரி அயன் பண்ணிட்டு நம்ம தச்சு திருப்பும் போது சேஃப் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கேன்வாஸ் வைக்கிறது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டிசைன் ப்ளவுஸ் வீடியோ ஒவ்வொன்றுமே சூப்பராகவும் ஈஸியாகவும் முறையிலையும் நம்ம தச்சு கொடுத்துட்ருக்கோம். பிகினர்ஸ் கூட பார்த்தா போதும் ஈஸியாக புரிஞ்சிடும். அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு டிசைனும் நம்ம ஈஸியான முறையில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து சேஃப்டி பின்னை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நழுவாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு எங்கெங்கே சேஃப்டி பின்னு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் நடுவில் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த 3 சைடுமே நீங்கள் போட்டுட்டு தைக்கும்போது அந்த சேஃப் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. இப்போ அந்த வளைவு சேஃப் தக்கன இந்த மாதிரி நீங்கள் அந்த சேஃப்க்கு நம்ம தைச்சிட்டு வந்துட்டு அதை நம்ம திருப்பிக்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டு எப்படி நம்ம ரவுண்ட் நெக் வெட்டுறோமோ அதே இடத்துல நம்ம வளைவாக வெட்ட போகிறோம், அவ்வளோதான். இப்போ அங்கங்கே அந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தச்சு திருப்பும் போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம ஈஸியான முறையில் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லி கொடுக்க முடியாத அளவுக்கு ஈஸியான முறையில் நம்ம ஒவ்வொரு டிசைனையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். யாருமே இந்த அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா ப்ளவுஸும் தைப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஈஸியான முறையில் ஒரு மெத்தடில் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் தான் அந்த ஈஸியான முறையில் நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கோம். ஏன்னா பிகினர்ஸுக்காகவே ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்த்து எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக நம்ம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஒவ்வொரு டிசைனும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம தச்சு திருப்பிட்டு அதில் அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த வளைவு சேஃபு நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ எப்பயும் போல் ஹாம்கோல் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சைடில் இந்த மாதிரி இழுத்து விழிச்சிட்டு இப்போ கீழே பட்டி வந்து நம்ம அடிச்சுக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த ஸ்டெப் நம்ம தைச்சிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாது. நீங்கள் பார்த்துட்டு இந்த டிசைனை நம்மளால் தைக்க முடியாது அப்படின்ற கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ தச்சு திருப்பியாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிரிகிற துணி அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே விட்டு எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சுக்கு பிரியாத துணி அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு எடுத்தீங்கன்னா கூட போதும். துணிக்கு தகுந்தாப்புல நீங்கள் அளவுகளை மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த துணி வந்து பிரிகிற மாதிரி இருக்கிறதுனால நான் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு துணி பிரியலை அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச்சு எடுத்தால் கூட போதும். ரெடி அளவு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம 2 கலரில் நம்ம டிசைன் பண்ண போகிறதுனால நம்ம 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். உயரம் வந்து ஒவ்வொருத்தவங்க கழுத்துக்கு தகுந்தாப்புல அந்த உயரம் அகலம் மாறும். ஆனால் வந்து சாரீ லென்த்துக்கு நம்ம 3 பீஸு கண்டிப்பாக எடுத்துடணும். அதுக்கு கூடவும் ஆகலாம், குறைய இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம 3 மடிப்பு வச்சு தைக்கிறதுனால சாரீ லென்த்து நம்ம சாரீ கட்டுற லென்த்து அந்த லென்த்துலேருந்து 3 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 3 இன்ச்சுன்னா நம்மளுக்கு 3 பீஸ் அதில் கட் பண்ணி எடுக்கணும். அதுதான் நம்மளுக்கோட லென்த்து. இப்போ இந்த இடத்துல 2 இன்ச்சு ரெடி அளவு வர மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தைக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு அந்த 2 இன்ச்சு கரெக்டாக வரும். இப்போ கீழே ஏன் பெருசாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து நான் ஒரு பாவாடை தைச்ச மிச்ச பீஸ் அப்படியே இருந்துச்சு. நம்ம தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக அந்த நேர் பீஸாக இருந்ததுனால நான் தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக விட்டுருக்கேன். நீங்கள் வந்து சம பீஸாக எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பூக்கால நம்ம தச்சு திருப்பிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி தைக்கணும் அப்படின்றத.
இப்போ பாருங்கள் நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ திருப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி அளவு வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. நீங்கள் எத்தனை இன்ச்சு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு ரெடி அளவு வந்து 2 இன்ச்சு வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா துணி வந்து பெரிய துணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளே கூட நிறையா துணி விட்டுட்டு நம்ம தைச்சிட்டு நம்ம உள்ளே விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம 2 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம தைக்கும்போது அது பிரிஞ்சிட்டு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த துணி வந்து பிரியும். இப்போ மறுபடியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா 2 இன்ச்சுக்கு வராமல் குறையவாக வந்துடும். அதனால தான் நம்ம எப்பயுமே எக்ஸ்ட்ராவே எடுத்துடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 மடிப்பு ஒரே இடத்துல வச்சு நம்ம அதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். 3 மடிப்பையும் ஒரே இடத்துல இந்த மாதிரி ஒரே சேம் அளவாக எடுத்துட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி 3 மடிப்பை ஒன்றா வச்சுட்டு நம்ம அடிக்க போகிறோம். மடிப்பு வந்து நம்ம எந்த சைடு நம்ம பார்த்து வச்சு அடிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 3 மடிப்பையும் ஒரே இடத்துல வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இதில் வந்து துணி நிறைய இருந்தால் மட்டும்தான் இந்த டிசைனை நம்ம வைக்க முடியும். துணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம 3 மடிப்பு வச்சு நம்ம தைக்கிறதுனால துணி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். நீங்கள் டிசைன் துணி கூட நீங்கள் சாரீலேருந்து கட் பண்ணனா நம்ம சாரீ பத்தாமல் போயிடணும் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியில் வாங்கி கூட அந்த டிசைனை தைப்பாங்க. அந்த மாதிரி தைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சாரீ லென்த்துக்கு நம்ம 3 பீஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதனால வந்து துணி வந்து பத்தாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 மடிப்பு நம்ம வச்சு தைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பூ இதழுக்காக இந்த மாதிரி 2.5 இன்ச்சு உயரம் 2.5 இன்ச்சு அகலம் எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே மேலே இந்த மாதிரி பூ மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது ஒரே நூலில் ஒரு 6 பீஸை வந்து நம்ம கோர்த்துட்டு இதே மாதிரி ஒரு பீஸ் நான் தச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கோர்த்துட்டு இப்போ இதில் வந்து 6 பீஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி இது நம்ம மொத்தமாக முடிச்சு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நடுவில் நம்ம இந்த பூவை வச்சு நம்ம அடிச்சிடலாம். கரெக்டாக உங்களுக்கு எந்த ஷேப் இந்த மாதிரி வரும்போது கரெக்டாக இந்த வி வடிவத்தில் அந்த பூவை அவங்கள வர்ற மாதிரி வச்சுட்டு அதை தைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பூ ஷேப்பை நம்ம தச்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு நல்ல தையல் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கையில் கூட தைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம மிஷின்லேயே தைச்சிடலாம். லேசான துணினா நம்ம மிஷின்லேயே தைச்சிடலாம். கொஞ்சம் கனமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் கூட தைச்சிக்கலாம். இப்போ இதில் லேஸ் வச்சு நம்ம அடிச்சிட்டு நம்ம 3 மடிப்பு நம்ம வச்சு தைச்சதை நம்ம அது மேலே வச்சு அடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த வளைவு ஷேப்புக்கு நம்ம லேஸ் வச்சு நம்ம அடிச்சிடலாம். ஒரு கோல்டன் லேஸ் வச்சு நான் அடிச்சிட்ருக்கேன். இப்போ வளைவு நெக்கில் நம்ம லேஸ் வச்சு அடிச்சிட்டோம். அடித்ததுக்கு பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸை அது மேலே வச்சு நம்ம அடிச்சிடலாம். அந்த லேஸை ஒட்டி இந்த பீஸ் வர்ற மாதிரி நம்ம அந்த வளைவு சேஃபுக்கு நம்ம அடிச்சிடலாம். இந்த பூ சேஃபுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே தொடர்ந்து தைக்க போகிறது இல்லை. நம்ம பூ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்த நம்ம அப்படியே மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சேஃப் இதோட முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒன்றா தைக்க வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த அளவுக்கு தனித்தனியாக கூட தைச்சிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு நம்ம அதே மாதிரி அந்த பூ சேஃப்ல இருந்து இந்த மாதிரி தைச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா தைச்சிட்டு நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை 2 பீஸை நம்ம தனியாக கட் பண்ணி தைச்சாலும் சரி, எந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அந்த லேஸை ஒட்டி கரெக்டாக வரணும். அப்போ தான் அந்த நம்ம பாசி வச்சு தைக்கும் போது அந்த சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக தைச்சிட்டோம். ஒரு சிம்பிளான டிசைனு. துணி மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும், ஈஸியான முறையில் நம்ம தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேஸ் வச்சு நம்ம தைச்சிட்டு
அந்த வளைவு ஷேப்பில் நம்ம தைச்சிட்டோம். இப்போ இந்த 3 மடிப்பில் ஒரு மடிப்பை மட்டும் முக்கோணமாக எடுத்துட்டு இந்த மாதிரி பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த 2 முகனையும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு முக்கோண ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இடத்த நம்ம பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பூ ஷேப்பில் மாதிரி நம்மளுக்கு தனியாக ஒரு டிசைன் அதில் தெரியும். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம அப்படியே கீழே தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு முக்கோண ஷேப்பில் அது ரெடி ஆயிரும். அப்படியே பாசி வச்சு நம்ம தைச்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி தைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி தைச்சு எடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி லாக் போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் லாக் போட்டாலும் சரி, ஒரு 2 இதுக்கு நீங்கள் லாக் போட்டாலும் சரி. இப்போ பாருங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா பரவாயில்ல, நான் கமெண்ட் பாக்ஸில் எந்த இடத்துல புரியல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை அனுப்புகிறேன். எந்த இடத்துல எப்படி தைக்கணும் அப்படின்றத நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். ஈஸியான முறையில் நீங்களும் பார்த்து இந்த டிசைனை வந்து கற்றுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியான முறையில் பார்த்து பழக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.